காளிதாசன் அப்படின்னு சொன்னாலே ஒரு தண்ணீரற்ற கவி. எதுக்கு சொல்றேன்னா, கோபவிதிதா அந்த மாதிரி மாடு மேய்ச்சிருக்கிறவா கூட அம்பாளுக்கு தானாவே அனுகிரகம், தானாவே முன்னாடி போய் பண்ணுவா அம்பாள். அந்த மாதிரி ஒரு ஒன்றுமற்ற பண்பினாலே அடையக்கூடிய, எல்லாம் தெரிஞ்சவங்கிறவனை ஏமாத்திட்டு போயிடுறா அம்பாள். எனக்கு எல்லாம் தெரியும், பிரமாதமா ஜெபம் பண்ணுவேன், பிரமாதமா பூஜை பண்ணுவேன், என்ன மாதிரி யாருமே பண்ண முடியாதுன்னு நினைச்சுக்கிறவளையெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டா. ஆனா எதுவுமே எனக்கு தெரியாது, வல்லபம் ஒன்றறியேன்னு சிறியேன்னு காலில் விழுந்துருவார் அபிராமர். அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, முனிக்கலையில உட்காந்து அடிக்கலையில வெட்டுறான், அவனுக்கு அனுகிரகம் கொண்டு போயிட்டா 2 காவியம் அவனது அப்படின்னா. தண்டி காவியம் சொன்னா பரம்பரை வாழலாம். ஆனா காளிதாசன் அப்படி இல்லை. இந்த கோப விதிதா மாடு மேய்ச்சிருக்கிறவனுக்கு சாமி அனுகிரகம் பண்ணதுக்கு சான்று விதிதா அவர்களாலும் கூட மிக எளிமையாக அறியத்தக்கவள். அவளுடைய அருளை எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம். அவள் எல்லோருக்கும் எளிமையாக இருப்பவள். ஆனால் தான் எல்லாவற்றையும் கடந்த பெரிய பராக்கிரமசாலியாக இருந்த போதிலும் கூட அந்த மாதிரி எளிமையா இருக்கிறது. ஒரு மகாராணி அளவுக்கு, மகாராஜ்னின்னு சொல்றோம் நம்ம, உலகத்தையே ஆளக்கூடியவள், அகில லோகத்துக்கும் தலைவியாக இருக்கக்கூடியவள். ஆனால் ஒரு உயிரின் பொருட்டு எளிமையாக முன்னாடி அனுகிரகம் பண்றாங்கிறது இந்த நாமாவளி சொல்றது. இந்த நாமாவளியை நம்ம சொல்லிட்டே வந்தா என்ன பலன்னா, காரிய சித்தி என்ன நினைச்சாலும் அதை தடையில்லாம அம்பாள் பண்ணி கொடுப்பா. அதை செய்து அந்த காரிய சித்தியை பெற முயல்வோமாக.